வணக்கம். நான் பிகேகே இன் லைஃப் டிசைன் வித் பிகேகே. உங்களுடன் ஒரு இனிய செய்தியுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் திடீர்னு இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. உண்மையிலே எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாது. நான் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கை படித்தேன். அதை படிச்சுட்டு அதில் இருக்க சில விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு உள்ளுணர்வு, நிறைய விஷயங்களுக்கு நான் நினைக்கிறது, நான் சொல்கிறது, எல்லா விஷயங்களும் ஒரு மாதிரியாக ஒத்து போய் நடக்கிற மாதிரி இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அந்த விஷயம் டக்குன்னு எதிர்க்க வருது அப்படின்னு. ஸோ மெதுவாக புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படித்து எனக்கு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் என் ஃபேமிலி பொறுத்து எல்லாமே நான் செஞ்சிட்டே இருப்பேன். ஆனால் என் ஃபேமிலி பொறுத்து மட்டும் என்ன அப்படின்னா, எல்லோரும் பிரபஞ்சத்தை நம்பினாங்க, அதோட ஆக்டிவிட்டியை நம்பினாங்க. அதனால் நான் ப்ரேயர் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அது பலித்து விடுகிறது. டபுள் டமாக்கா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அரிசக்தியோடு அது முடிந்து விடுகிறது. ஆனால் இப்போ நாம் மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம ப்ரேயர் பண்ணுறவங்க நம்மளை நம்பணும். அதுதான் பாயிண்ட் 1. அவங்க நம்பாட்டி இது நடக்கவே நடக்காது. இப்போ பாருங்கள், நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பவானி அப்படின்றவங்க வலசவாக்கம், சென்னை வலசவாக்கிலும் பேசினாங்க. அம்மா, நீங்கள் சொன்ன டெஸ்லா மெத்தட் 3, 6, 9 அதில் நான் எழுதினேன். என் கணவருக்கு வேலை கிடச்சிட்டு இன்றைக்கி போய் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் அதை பண்ணாங்க. இன்றைக்கி போய் அவர் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி யாருக்காவது நல்ல விஷயங்கள் நடந்தால் நீங்கள் தயவு செய்து உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லாட்டி ஒரு வீடியோ அனுப்புங்க. என்னோடய யூடியூப் வீடியோவோட அதை கனெக்ட் பண்ணி. ஏன்னா எதுக்குன்னா, எனக்கு இதை தேடிக்கிறதுக்காக இல்லை, எல்லோரும் என்னது நல்லா இருக்குது கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை. இன்னும் ஒரு 4 பேர் அதை நம்பி அந்த விஷயங்களை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு டெஸ்லா மெத்தட் உதவும், இன்னொருத்தருக்கு 55 தரம் உதவும், இன்னொருத்தருக்கு வாட்டர் டெக்னிக் உதவும், இன்னொருத்தருக்கு கறி மசாலா உதவும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். உங்களுடைய இன்ட்யூஷன், பாடி, உங்கள் குடும்ப சூழ்நிலை பொறுத்து ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் இந்த பெரிய பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு சக்தி இருக்குது. எல்லாம் வல்ல, எல்லாம் முடியுங்கிற பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஒரு அதிசயிக்கப்பட்ட சக்தி. சில டைம் என்ன ஆகிடும்னா, நம்ம குழந்தை கீழே விழுதுன்னா ஒரு பாய்ச்சலில் போய் அதை பிடிப்போம் பாருங்கள். அந்த சக்தி உங்கள் கையில் இருக்குது, நிச்சயம் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு மிக துல்லியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள், சில டைம் சூடாக இருக்கிற பாத்திரத்தை கூட கையில் பிடிச்சிருவோம் நம்ம. அப்புறம் ஐயோ சுட்டுதுன்போம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பிடிக்கக்கூடிய தைரியம், சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்றது நீங்கள் நம்பணும். நீங்கள் என்ன கனவுகள் வேணும், என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சாதாரணமாக வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடாது. அந்த பேஷனோட, அந்த அதீத ஆசையோட, இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இது வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெக்னிக், எப்போவும் ஒரு விஷயம் வேணும்னா புக்கில் கடகடன்னு எழுதிட்டு அப்படியே விட்டுட்டு நான் அதை பின்னாடி போயிட்டுருக்க மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நல்லதே நடக்கும். எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் என்னை அதுலேருந்து காப்பாற்றி விட்டுடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போதும் பாசிட்டிவிட்டியோட நடக்கும், நேர்மறையான எண்ணத்தோடு நீங்கள் அதை செய்யணும். அடுத்தது என்னன்னா, நீங்கள் உங்களை நம்பணும், காதலிக்கணும். ஆஸ் அ பர்சன் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், ஓகே வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் செய்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் அப்ரூவ் அப்படின்னு இங்கிலீஷில், தமிழ் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். நான் செய்கிற விஷயம்லாம் கரெக்டு, நல்லது அப்படின்னு ஒத்துக்கொள்ளணும். ஓகேங்களா? அப்படியே ரேடியேட் பண்ண, உங்களை பார்த்தாலே அவங்க எல்லோரும் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜிலேயே இருக்குங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்.
எனக்கு அதை கொடுத்தது பிரபஞ்சம்தான். என்னை பார்த்த உடனே எல்லோரும் உங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தானாக வந்தது கிடையாது, பிரபஞ்சம் எனக்கு அள்ளி கொடுத்தது தான். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தா இந்த தண்ணிக்கு நன்றி, இவ்வளோ சாதம் சாப்பிட்டா அந்த சாதத்துக்கு நன்றி, ஒருத்தர் அன்பாக நம்மகிட்ட பேசினா அதுக்கு மூச்சுக்கு மூச்சு நன்றி 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 சொல்லும்போது பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற அத்தனையும் கொடுக்கும். யூ பிகம் அ மேக்னெட் டு அட்ராக்ட் எவ்ரிதிங் குட் டுவர்ட்ஸ் யூ. ஒரு தப்பான எண்ணமோ ஒரு தவறான விஷயங்களோ பார்க்கவோ கேட்கவோ பேசவோ கூடவே கூடாது. ரிவெஞ்ச் வரும், கோபம் வரும், ஆனால் என்னென்னா இது கடவுள் பார்த்துப்பார், பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுடணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் பர்சனாக உங்களை சுற்றி ஒரு காந்தாலையை உண்டாக்கிக்கணும். அப்படி காந்தாலையை உண்டாக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.